ஹலோ எவ்ரியான், வெல்கம் லெவல் டு க்ளோவர். நான் உங்கள் பிரகாஷ். இன்றைக்கி இந்த காணொலியில் ஒரு முக்கிய இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. அதாவது தமிழகம் முழுவதுமே இருக்கக்கூடிய கிராம ஊராட்சி செயலாளருக்கான வேலைவாய்ப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அறிவிச்சிருந்தாங்க. தமிழகம் முழுவதுமே மாவட்ட வாரியாக மொத்தம் 1483 காலிப்பணிகளை வந்து தமிழகம் முழுவதும் அறிவிச்சிருந்தாங்க. ஸோ இதுக்கான செலெக்ஷன் லிஸ்ட்டு எல்லாமே வந்து ஆன்லைன்லேயே ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த செலெக்ஷன் லிஸ்ட்டுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இதுக்கான இன்டர்வியூ எல்லாம் கால்ஃபர் பண்ணுவோம்னு நினச்சிட்டு இருந்தோம். பட் இதோட ப்ராசஸ் அப்படியே ஒத்தி வைக்கிறோம், நேர்காணலை ஒத்தி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதோட வெப்சைட்லேயே சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ இந்த கிராம ஊராட்சி செயலாளருக்கான முக்கிய இன்ஃபர்மேஷன் வந்து சொல்லியிருக்காங்க. அதை பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக தெரிஞ்சுக்க போகிறோம். அது தெரிஞ்சதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் தான் நான் போடுற ஒரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த காணொலியில் பார்த்திங்கன்னா கிராம ஊராட்சி செயலாளர் நியமன அரசுக்கு இடைக்கால வந்து தடை விதிச்சிருக்காங்க. ஸோ இப்போது ஆல்ரெடி பார்த்திங்கன்னா தமிழகம் முழுவதும் 1483 காலிப்பணிகளுக்கு ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிஎன்ஆர்டி, அதாவது தமிழ்நாடு ரூரல் டெவலப்மெண்ட் போர்டு, அதோட வெப்சைட்டில் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ ஆன்லைன் மூலமாக எல்லாருமே அப்ளை பண்ணியிருந்தாங்க. அதன் அடிப்படையில் அப்ளை பண்ணதுக்கப்புறம் அதுக்கான செலெக்ஷன் லிஸ்ட்டு வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த செலெக்ஷன் லிஸ்ட் முழுக்க பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே குழப்பத்தை ஏற்படுத்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அதன் அடிப்படையில் இது முழுக்க பார்த்திங்கன்னா அவங்களோட மார்க் பேசிக்ஸில் தான் வந்து, அதாவது அவங்களோட 10th மார்க்கு பேஸ் பண்ணி தான் பார்த்திங்க அப்படின்னா இந்த கிராம ஊராட்சி செயலாளருக்கான செலெக்ஷன் லிஸ்ட்டே வந்து ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ செலெக்ஷன் லிஸ்ட்டு எல்லாமே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா இதுக்கான நேர்காணல் எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போவே வந்து போஸ்டிங்கும், அதாவது 21/12/2025 வந்து இதுக்கான நேர்காணல் நடைபெறுவதாக இருந்தது. ஸோ திடீர்னு அதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா நேர்காணல் ரத்து செய்யப்படுது அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக வந்து டிஎன்ஆர்டி வெப்சைட்லேயே வந்து அவங்க பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா அதாவது கடந்த 3 மாதங்கள் கழித்து இப்போ ஒரு முக்கிய இன்ஃபர்மேஷன் இந்த கிராம ஊராட்சி செயலாளர் சம்மந்தமாக வந்திருக்கு. ஸோ அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, மாவட்ட ஆட்சியர் தலைமையிலான குழுவே கிராம ஊராட்சி செயலாளர் பணியிடங்களை நிரப்ப வேண்டும் என ஊரக வளர்ச்சித்துறை ஆணையர் கடந்த ஆண்டு செப்டம்பரில் அரசாணை பிறப்பித்தார். இது ஏற்கத்தக்க அல்ல. இந்த அரசாணைக்கு இடைக்கால தடை விதிக்க வேண்டும். ஊராட்சி செயலாளர்களை அந்தந்த கிராம ஊராட்சி நிர்வாகமே நிரப்ப உத்தரவிட வேண்டும் என ஆல்ரெடி கோரியிருந்தார். இந்த மனு உயர்நீதிமன்ற நீதிபதிகள் வந்து விசாரிச்சிருக்காங்க. விசாரணைக்கு வந்தபோது கிராம ஊராட்சி செயலாளர் பணியிடங்களை குறிப்பிட்ட காலத்துக்குள் நிரப்ப வேண்டும் என தனி நீதிபதி ஒரு வழக்கில் உத்தரவிட்டார். அதன்படி நடவடிக்கை எடுக்கப்பட்டது. இந்த வழக்கு தொடர்பாக பதில் மனு தாக்கல் செய்ய கால அவகாசம் வழங்க வேண்டும் என அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதையடுத்து நீதிபதிகள் தற்போது பிறப்பித்த உத்தரவு என்னன்னா, கிராம ஊராட்சி செயலாளர்களை மாவட்ட ஆட்சியர் தலைமையிலான குழு நியமனம் செய்வது தொடர்பாக வெளியிட்ட அரசாணையில் தெளிவாக விதிகள் இல்லை. இது குறித்து விரிவாக ஆய்வு செய்ய வேண்டும் என இந்த நீதிமன்றம் கருதுகிறது. எனவே இந்த அரசாணையை அடிப்படையில் கிராம ஊராட்சி செயலாளர் நியமனம் தொடர்பாக எந்தவித நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது என இடைக்கால தடை விதிக்கப்படுகிறது. இந்த வழக்கு விசாரணை வருகின்ற 27ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்படுகிறது என்று நீதிபதிகள் தெரிவித்துள்ளனர். ஸோ அதாவது பார்த்திங்கன்னா இது முழுக்க இப்போது மார்ச் 12ஆம் தேதி இப்போது ஒரு பேப்பர் நியூஸாகவே வந்திருக்கு. இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மொத்தம் 2 கேசஸ் பார்க்கணும். அதாவது இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஊராட்சி செயலாளரை அந்த கிராம ஊராட்சி நிர்வாகமே பார்த்திங்க அப்படின்னா நிரப்ப உத்தரவிட வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இப்போது கலெக்டர், அதாவது ஒவ்வொரு மாவட்ட ஆட்சி தலைமையிலான குழு நியமனம் செய்வது தொடர்பாக அந்த அரசாணையை வந்து பிறப்பிச்சிருந்தாங்க. ஸோ இப்போது நீதிபதிகள் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த அரசாணையில் ஒரு தெளிவான விளக்கங்கள் விதிகள் எதுவுமே இல்லை. ஸோ இது தொடர்பாக இதை ஆய்வு செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் இந்த கிராம ஊராட்சி செயலாளருக்கான எந்த ஒரு நடவடிக்கையும் தற்போது எடுக்கக்கூடாது, இதே இடைக்கால தடை விதிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு வருகின்ற 27ஆம் தேதி வழக்கு விசாரணைக்கு வருகிறது, அந்த தேதிகள் ஒத்திவைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கிராம ஊராட்சி செயலாளருக்கான நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் செலெக்ஷன் லிஸ்ட்டில் உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்திருந்தது அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஒரு கேதராக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாருமே எதிர்பார்த்து இருந்தது தான். பட் கண்டிப்பாக இது எலெக்ஷனுக்கு அடுத்தது தான் பார்த்திங்க அப்படின்னா மறுபடியும் கால்ஃபர் பண்ணி வைக்கிறதா வந்து தகவல் வெளியாகுது. பட் இருந்தாலும் இப்போ வரக்கூடிய, அதாவது மார்ச் 27ஆம் தேதிக்கு இந்த வழக்கு விசாரணை ஒத்தி வைக்கப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம பொறுத்திருந்தான் பார்ப்போம். சரிங்களா? மற்ற காணொலி சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரகாஷ். கடினமாக மக்களே.